ஹை மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன காலையில் சாயா பண்ணியிருந்தேன். இஞ்சி போட்டு டீ பண்ணி அடுத்து வெங்காய போண்டா பண்ணியிருந்தேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க போண்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதில் கடலை மாவு, மஞ்சள் பொடி, காயப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் போட்டு தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கிட்டு வைங்க. அதுக்கு பிறகு எண்ணெயில் போண்டா மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுப்பேன். எனக்கு வெங்காய போண்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு இன்றைக்கி சரி வெங்காய போண்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கு இந்த சைடில் டீ, இஞ்சி, ஏலக்காய் எல்லாம் போட்டு டீ கொதிச்சிட்ருக்கு. அடுத்து டீ ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்மளுக்கு வடை ரெடி ஆயிரும். அப்புறமா போண்டாவும் டீயும் குடிக்கலாம். இப்போ ஒரு ஈடு ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது ஈடுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். மசாலா இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பையும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போண்டா எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வெங்காய போண்டா பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு டீயில் சிலவங்களுக்கு வடை வச்சு சாப்பிட பிடிக்கும், சிலவங்களுக்கு பிஸ்கெட்டு அந்த மாதிரி, முறுக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட பிடிக்கும். அப்போது யார் யாருக்கு டீயில் எண்ணெய் வச்சு சாப்பிட பிடிக்கும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டீ கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம அடுத்த ஈடு வடை போட்டுடலாம். ஆமாம், அடுத்து ஒரு ஈடு வடை மாவு இருக்குது. அந்த மசாலாவை இன்னும் ஒரு ஈடுக்கு வடையை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. என் பிள்ளைங்க காலையில் இதாங்க சாப்பாடு. ஆளுக்கு 2-3 வடையை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்கங்க. ஓகே, நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.